ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. ஒரு பக்கம் விஜய் பாரு கதறி அழுகுறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா கதறி அழுகுறாங்க, பயந்து அழுகுறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டுது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சார், நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சு. உண்மையிலேயே வந்து அது ரொம்ப கொடுமையானது. கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயங்கள். எப்படி சபரி வந்துட்டு விஜய் பார்வதிக்கு பண்ண விஷயங்கள் தவறுன்னு எல்லாருமே சொன்னோமோ, அதே மாதிரி விஜய் பார்வதியும் கமருதீனும் சாண்ட்ராக்கு பண்ணது தவறு தான். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போகிறார். அதுவும் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த கார் டாஸ்க் முடிஞ்சது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 14 மணி நேரம் அவங்க போகிறாங்க. உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு லாஸ்ட்டாக இருந்த விஜய் பார்வதி, அரோரா, சுபிக்ஷா 3 பேருக்கு நம்ம வாட்ஸ்அப் சொல்லியே ஆகணும். ஸோ அது வந்துட்டு விஜய் பார்வதி லைட்டாக கண்ணை செஞ்சாங்க. பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் எவிக்டட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியே போனாங்க. அடுத்தது இதில் அரோரா, சுபிக்ஷா மாறி மாறி இருக்கும்போது சுபிக்ஷாவுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரோரா வந்துட்டு சுபிக்ஷாக்கு முன்னாடி இறங்கினாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு நான் முன்னாடி இறங்கிக்கிறேன்னு சொல்லி இறங்கினாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வின் பண்ணாங்க. பட் வின் பண்ணாலும் அவங்க வந்து 4th பிளேஸோ 5th பிளேஸோ வந்தாங்க. அரோரா டிக்கெட் ஃபைனலாக அடித்து தும்சம் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதை முடிஞ்ச உடனே விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறாங்க. போனவுடனே அந்த கிச்சன் ஏரியா வந்து போகிறாங்க. இவங்க சாண்ட்ரா பார்க்குறாங்க. சாண்ட்ரா பதறி ஓடுறாங்க, பயப்படுறாங்க. என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நடந்துச்சு. நேற்று நைட்டு ஒரு 20 நிமிஷத்தில் சாண்ட்ரா திரும்ப வந்துட்டாங்க. அப்போயும் வந்துட்டு பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா சிரித்து பேசுனாங்க, ஜாலியாக இருந்தாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்து பயந்து ஓடினாங்க. அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போகிறாங்க. பாத்ரூம்குள்ளே வந்து பயங்கரமாக கதறி அழுகுறாங்க இவங்க நம்ம சாண்ட்ரா. இவங்க போயிட்டு நான் தான் வந்திருக்கேன், வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை பார்வதி வந்திருக்கா, பார்வதி பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்றாங்க. ஒன்றுமே இது ஏன் பயப்படுறீங்க, வாங்க நாங்களாம் இருக்கோம்ல, பிக் பாஸ் சொல்லியிருக்கேன், நீங்கள் பயப்படுறீங்க. இல்லை பாரு வந்துட்டான்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இன்னும் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டுது. ஓகே, நேற்று நடந்துச்சு. இப்போது எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ விஜய் பார்வதியை வந்துட்டு லிட்டரலாக ஒரு 5 வாட்டி தள்ளி விட்டு கீழே விழுந்து கண்ணில் அடிப்பட்டு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும். அது வந்துட்டு எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இவங்க வந்து ஆமாம் கீழே விழுந்தாங்க, ஃபிட்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. 25 நிமிஷமோ 30 நிமிஷமோ திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு மாற்றுக்கிறது கிடையாது, அவங்களுக்கு பெயின் தான். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ முதலேருந்தே அவங்க பயந்துட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உள்ளே போயிட்டு திரும்ப அழுகுறாங்க. விஜய் பார்வதி வந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் பார்வதி பார்த்து ரொம்ப கஷ்டமாயிட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் வேக்கப் சாங் போட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அங்கே வந்து பேசினதுக்கப்புறமா ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரிய மாட்டுது. ஒரே குழப்பமாக இருக்குது. இது உண்மையா பொய்யா, உண்மையிலே அவங்களுக்கு ட்ராமா இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் இருந்தாலும் எது எப்படியோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உடம்பு வந்துட்டு ப்ராப்ளம், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எல்லார் முன்னாடும் கீழே தள்ளி விட்டது விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து கஷ்டம் தான், இல்லைன்னு யாருமே மறுக்கலை. பட் இந்த அளவுக்கு அவங்க பயப்படுறது வந்துட்டு எனக்கே ரொம்ப புதுமையாக இருக்குது. ஏன்னா அவங்க எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சின்ன வயசுல நடிக்கிறாங்க, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி வந்தவங்க. ரொம்ப போல்டான பர்சன். அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்த செலக்ட் பண்ண படங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே சூப்பராக வந்துட்டு போல்டாக இதை வந்து பண்ணுறதுக்கு தயங்கினா கூட நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண ஒரு ஆள், பயங்கரமாக போல்டான ஆள். இந்த ஒரு விஷயத்துக்காக பார்வதி பார்த்து பயப்படுறாங்கன்னும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு பதறுது. என்னடா ஆச்சு என்னன்னு தெரியலையே சாண்ட்ராக்கு அப்படின்ற மாதிரி. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் விஜய் பார்வதி அழுகுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம சாண்ட்ரா அழுகுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.